ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியும் ஒரு அருமையான ஆராதனையிலே உங்களை சந்திக்கிறதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நம் தேவன் நல்லவர், அவர் மாறாதவர், அவர் மறக்காத தெய்வம். விலையேற பெற்ற அவருடைய இரத்தத்தினாலே எங்களை கழுவி எங்களை நீதிமானாக்கி மகா பரிசுத்த ஸ்தலம் என்கிற அந்த ஒரு உன்னத ஸ்தானத்துக்கு எங்களை அழைத்து செல்லும்படிக்காக தம்முடைய இரத்தத்தை விலைக்கிரயமாய் ஒருவராலும் மீட்டுக்கொள்ள முடியாமல் இருந்த எங்களை அவர் மீட்டுக்கொண்டு தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் எங்களுக்கு அவரை தந்து எங்கள் மேலே அவர் அன்பு வைத்து எங்களை அவர் அண்டை நெருக்கும்படிக்கான கிருபைகளை எங்களுக்கு தந்திருக்கிறார். அதை நினைத்து நாம் ஆராதிக்க வேண்டும். அதை நினைத்து நாம் அவரை மகிமைப்படுத்த வேண்டும். அவ்வளவு வல்லமை உள்ள தேவன், அவ்வளவு அன்பான தேவன். இந்த வேளையிலும் நீங்க எப்பேற்பட்ட சூழ்நிலையாயிருந்தாலும், எப்பேற்பட்ட பாதைகளுக்கூடாய் நீங்கள் கடந்து போய் கொண்டிருந்தாலும், இந்த ஆராதனை உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். இந்த துதி உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும், சூழ்நிலைகளை மாற்றும். என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே அநேக நேரங்களிலே உடைந்து போகும்போது, சோர்ந்து போகும்போது, அதைரியப்பட்டு இருக்கும்போது, அடுத்தது என்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்கிற கேள்விக்குறி இருக்கும்போது, ஆராதிக்க ஆரம்பித்த உடனேயே தேவன் சூழ்நிலைகளை மாற்றுகிறதை நான் பார்த்திருக்கிறேன். அவருடைய பாடல்கள் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பாடும்போது அவருடைய பிரசன்னம் எங்களை அளவில்லாமல் நிறைக்கிறது. அளவில்லாமல் நிறைக்கிறது மாத்திரமல்ல, அடைக்கப்பட்டிருக்கிற கதவுகள் திறக்கப்படுகிறது நான் பார்த்திருக்கிறேன். எனக்கு பிரியமானவர்களே, இந்த ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் உங்களுடைய சூழ்நிலையை இந்த ஆராதனை வேளையிலே தேவன் மாற்ற போதுமானவராயிருக்கிறார். நீங்க செய்ய வேண்டியது ஒன்றே, நீங்கள் இருக்கிற இடத்திலே உங்கள் கண்களை மூடி உங்கள் இருதயத்தை திறந்து அவரை பார்த்து அவரை புகழ ஆரம்பிக்கும் போது அந்த மகிமையிலே அவர் உங்களோடு பேச ஆரம்பிப்பார். கண்களை மூடி எங்களுடைய இருதயத்தை திறந்து அவரை பார்த்து அவரோடு நாங்கள் பேசுவோம். அவருடைய இரத்தம் நமக்காக சகலவற்றையும் செய்து முடிக்க போதுமானது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாய் அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தினவர். இன்றைக்கும் அந்த இரத்தம் உங்களுக்காகவும் எனக்காகவும் பிதாவின் இடத்திலே பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. கண்களை மூடி உணர்ந்தவர்களாய், பாடல் வரிகளை உணர்ந்தவர்களாய் என்னோடு சேர்ந்து அவரை ஆராதிக்கும் போது தேவன் சூழ்நிலைகளை மாற்றுகிறது நீங்கள் பார்ப்பீர்கள். இந்த ஆராதனை முடியும் போது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை நீங்கள் நிச்சயமாய் உணர்வீர்கள். ஹல்லேலூயா. விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீ, விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீ, ராஜாக்களாய் லேவியராய் உமக்கென தெரிந்து கொண்டீ. எங்களை தெரிந்து கொண்டவர். ராஜாக்களாய் லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். மறுபடியும் பாடுவோம். விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீ. சொல்லுங்க. விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீ, ராஜாக்களாய் லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர்.
ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டே. எல்லாரும் சேர்ந்து என்னோட கூட ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே. சூழ்நிலைகளை நினைக்காதீங்க, உங்கள் போராட்டங்களை நினைக்காதீங்க. அவரை பார்த்து சொல்லுங்க, விலையேற பெற்ற ரத்தத்தினால என்ன நீதிமானாக்கிறீங்க, அது போதும் அப்பா. உங்களை என்ன 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 மறக்காம உங்களோட விலையேற பெற்ற ரத்தத்தினால என்ன கழுவி, ஆண்டவரே ஒருவரும் என்னை நினையாத போது என்னை தேடி வந்து என்னை நினைத்தவர் நீங்க என்று சொல்லுங்க. இந்த பாடல் வரிகள் உங்களுடைய வாழ்க்கையில பேச ஆரம்பிக்கும். இந்த சூழ்நிலைகளுக்குள்ளே தேவன் ஒரு வெளிச்சத்தை உண்டு பண்ண போதுமானவராய் இருக்கிறார் அல்லவோ. என்னோடு சேர்ந்து கூட அவரை ஆராதிப்போமா. ஹல்லேலூயா. ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே. என் நண்பர் இயேசுவுக்கே. என் நண்பர் இயேசுவுக்கே. என் நண்பர் இயேசுவுக்கே. ஹல்லேலூயா. உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புகிறவர், வழி தெரியாத போது எங்களுக்கு வழி காட்டுகிறவர், எங்கள் எஜமானனே, எங்கள் நல்ல மெய்ப்பரே, எங்களுக்கு முன்பதாய் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறவரே, சத்துருக்கள் எங்களுக்கு முன்பதாய் எழுந்து நிற்கும் போது எங்களுக்காய் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி அந்த சத்துருக்களுக்கு முன்பதாய் எங்கள் தலையை அபிஷேகம் பண்ணி எங்கள் கொம்பை நிமித்துகிறவரே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ராஜா. வழி காட்டும் தெய்வம், துணையாளரே, தேற்றும் தெய்வமே. வழி காட்டும் தெய்வம், துணையாளரே, தேற்றும் தெய்வமே. அன்பால் பலத்தால் அனல் மூட்டுமையா அபிஷேகநாதரே. அன்பால் பலத்தால் அனல் மூட்டுமையா அபிஷேகநாதரே. ஆராதனை 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 என் நண்பர் என் நண்பர் இயேசுவுக்கே. எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே. எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே. உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. எல்லாரும் சேர்ந்து சொல்லும் அவரை பார்த்து. ஆராதனை ஆராதனை
ஆராதனை ஆராதனை என் நண்பர் இயேசுவுக்கே என் நண்பர் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை. இப்பொழுது ஆராதித்துக் கொண்டிருக்கும் போதே நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களுடைய சூழ்நிலை மாறுவதாக நான் ஜெபிக்கிறேன். உங்களை சுற்றி இருக்கிற எல்லா கட்டுக்களும் மறைவதாக நீ ஜெபிக்கிறேன். ஊழியத்திலே முன்னேற முடியாதபடிக்கு இருக்கிற தடைகள் இப்பொழுது செங்கடலை போல விளக்க முடியாமல் இருக்கிற தடையாய் இருக்கிற தடைகள் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே பிளப்பதாக நான் ஜெபிக்கிறேன். எந்த சூழ்நிலையிலே நின்று ஆராதித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, எந்த சிங்க குகையிலே நின்று ஆராதித்துக் கொண்டிருக்கிறதோ, எந்த எரியும் சூளைக்கு முன்பதாய் நின்று என் தேவன் என்னை தப்புவிப்பார் என்கிற விசுவாச வார்த்தையோடு நின்று கொண்டிருக்கிறாயோ, கர்த்தர் இந்த ஆராதனையின் வேளையிலேயே ஆராதித்துக் கொண்டிருக்கும் போதே தேவனுடைய வாழ்க்கையை மறவாதவராயிருந்து, உன் சூழ்நிலைகளை மறவாதவராயிருந்து சூழ்நிலைகளை மாற்ற போதுமானவராயிருக்கிறார். உன் கண்ணீரை துடைக்க போதுமானவராயிருக்கிறார். உன் எதிர்காலத்தை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறாயோ, தேவனுடைய எதிர்காலத்தை ஆசீர்வதிக்க போதுமானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. எலியாவின் தேவன் உன்னோடு இருக்கிறார். எலிசாவின் தேவன் உன்னோடு இருக்கிறார். சாலமோனின் தேவன் அவர் இங்கே நம்மளோடு இருக்கிறார். மோசேயின் தேவன் அவர் நம்மளோடு இருக்கிறார். ஆபிரகாமின் தேவன் அவர் நம்மளோடு இருக்கிறார். சாலமோனிலும் பெரியவர் அவர் உன்னோடு இருக்கிறார். மோசேயிலும் பெரியவர் அவர் உன்னோடு இருக்கிறார். யோனாவிலும் பெரியவர் அவர் உன்னோடு இருக்கிறார். சாலமோனிலும் பெரியவர் அவர் உன்னோடு இருக்கிறார். உன் சூழ்நிலைகளை பார்க்கிலும் பெரியவர் அவர் உன்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உன்னை மறந்ததே இல்லை. அவர் உன்னை மறந்ததே இல்லை. தாய் தன் பாலகனை மறக்கலாம், ஆனால் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று சொன்னவர். வேதம் சொல்லுகிறது, பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல, மனம் மாற அவர் மனுபுத்திரன் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருக்க அவர் மனுஷன் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. உன்னை பார்த்து மனுஷர்கள் அவமானமாய் பேசலாம், ஆனால் அவர் உன்னை பார்த்து சொல்லுகிறது, சாலமோனிலும் பெரியவர் நான் உன்னோடு இருக்கிறேன். உன் சூழ்நிலைகளை பார்க்கிறோம் பெரியவர் நான் உன்னோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா. அவரை பார்த்து சொல்லுங்க, ஹல்லேலூயா. மறவார் இயேசு மறவார், உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவார். மறவார் இயேசு மறவார், உன்னை உருவாக்கின இயேசு மறவார். அறிக்கை பண்றீங்களா? மறவார் இயேசு மறவார், உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவார். மறவார் இயேசு மறவார், உன்னை உருவாக்கின இயேசு மறவார். கடந்த ஒரு 6 மாதங்களுக்கு முன்பதாய் ஊழிய பாதையிலே ஒரு பெரிய போராட்டத்தை சந்தித்தேன். நடத்தி கொண்டு வந்திருந்த ஊழியம் சபை திடீரென்று ஒரு நாள் பூச்சியமாய் மாறியது. திடீரென்று ஒரு நாள் சபை நடத்தி கொண்டு இருந்த இடத்திலே சபையை நடத்த முடியாதபடிக்கு சத்துரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தினார். அப்போது என் குடும்பத்தினரை பார்த்து சொன்னேன், எல்லாம் பூச்சியமாகினது. கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகள் சபையை நடத்தி கொண்டு வந்திருந்தேன். எல்லாம் ஒரே நாளில் பூச்சியமானது. கிட்டத்தட்ட 3 மாதங்கள் இந்த சூழ்நிலைக்கு பின்பதாய் 3 மாதங்கள் என் அறையை விட்டு நான் வெளியே வரவில்லை. நான் யாரோடும் அதிகமாய் பேச துணியவில்லை. ஆண்டவரை பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்டேன், ஏன் ஆண்டவரே எல்லாம் பூச்சியமாய் போனதே, ஒன்றுமே இல்லாத சூழ்நிலைக்கு வந்து விட்டேனே, என் கைகளிலே ஒன்றுமில்லை, நான் என்ன செய்யட்டும்? ஒன்று மரித்து போகிறேன், இல்லை என்றால் ஊழியத்தை விட்டு போகிறேன். ஆண்டவரோட காரியத்தை ஞாபகப்படுத்தினார். இருக்கிற இந்த பலத்தோட ஓடு,
நீ ஓட வேண்டியது வெகு தூரம் என்றார். மறுபடியும் அவர் என்னை உற்சாகப்படுத்தினார். மறுபடியும் அவர் என்னை தேற்றினார். மறுபடியும் அவர் என்னோடு பேசினார். ஒரு புது பலனை கர்த்தர் கொண்டு வந்தார். பூச்சியமாய் இருந்த ஊழியத்திலே மறுபடியும் என் மறக்காத தெய்வம் ஒரு துளிரை உண்டு பண்ணினார். ஆமணக்கு செடி தோன்றினது போல ஒரு செடியை அவர் உண்டு பண்ணினார். அந்த ஆமணக்கு செடியை கர்த்தர் விருட்சமாய் தோன்ற ஆரம்பித்தார். தொடர்ந்து அவருடைய சமூகத்தில் அமர்ந்தேன். அவரை பார்த்து துதித்தேன். அவரை பார்த்து ஆராதித்தேன். தேவன் வார்த்தைகளை தந்து கொண்டே இருந்தார். புதிய கதவுகளை திறந்து கொண்டே இருந்தார். புதிய வாசல்களை திறந்து கொண்டே இருந்தார். அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றிக்கொண்டே இருந்தார். இன்றைக்கு உங்களை தைரியப்படுத்தும் படிக்காய் கர்த்தர் பேசின வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அவர் என்னோடு தனிமையிலே பேசின வார்த்தைகள். அவர் என்னோடு தனிமையிலே என்னை தேற்ற பேசின வார்த்தைகள். தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்கிறதில்லை. அவர் மறக்காத தேவன். அவர் யோனாவை அனுப்பினதற்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த நினைவை ரட்சிக்கும் படிக்காய், அந்த நினைவையை தேற்றும் படிக்காய், அந்த நினைவையை காப்பாற்றும் படிக்காய் அவர் யோனாவை அனுப்பினதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. எல்லாம் பூச்சியமாய் போகலாம், எல்லாம் மறிக்கிற தருவாயில் இருக்கலாம். கர்த்தர் செடியை உண்டு பண்ணுவார். செடியை உண்டு பண்ணுவார். கர்த்தர் ஊழியத்திலே ஆத்துமாக்களை பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. இப்போது கர்த்தர் ஊழியத்தை பெருக பண்ணி கொண்டே இருக்கிறார். ஊழியத்தை வளர்த்து கொண்டே இருக்கிறார். தரிசனங்களை பெருக்கிக் கொண்டே இருக்கிறார். அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார். நல்ல நண்பர்களை மறுபடியும் சேர்த்து கொண்டே இருக்கிறார். அவர்கள் மூலம் ஆலோசனைகளை தந்து கொண்டே இருக்கிறார். அந்த தேவன் உன்னை மறக்கிறதில்லை. அந்த தேவன் உன்னை மறக்கிறதில்லை. அழைத்தவர் உன்னை மறவா, அபிஷேகம் செய்தவர் மறவா. அழைத்தவர் உன்னை மறவா, அபிஷேகம் செய்தவர் மறவா. மனிதனின் அன்பு நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் உன்னை மறவா. மனிதனின் அன்பு நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் உன்னை மறவா. மகிமையின் தேவன் உன்னை மறவா. மறவா இயேசு மறவா. உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவா. மறவா இயேசு மறவா. உன்னை உருவாக்கின இயேசு மறவா. மறவா இயேசு மறவா. உன்னை அழைத்தவர் இமை பொழுது மறவா. மறவா இயேசு மறவா. உன்னை உருவாக்கிய இயேசு மறவா. உன்னை அழைத்தவர் கர்த்தர். உன்னை மனுஷன் அபிஷேகம் பண்ணவில்லை. உன்னை மனுஷன் தெரிந்து கொள்ளவில்லை. கரவல் ஆடுகளுக்கு பின்பதாய் தெரிந்து கொண்டிருந்த தாவீதை கர்த்தர் தான் அழைத்தார். அழைத்தவர் அவனை சும்மா விடவில்லை, அவனை உருவாக்கினார். கர்த்தர் ஒரு மனுஷனை அழைத்தால் அதற்கு அடையாளம் என்ன தெரியுமா? மனுஷர்கள் உன்னை துரத்துவார்கள், கர்த்தர் உன்னை பாதுகாப்பார். மனுஷர்கள் உன்னை வெறுப்பார்கள், கர்த்தர் உன்னை அரவணைப்பார். அதுதான் அடையாளம். அதுதான் அடையாளம். அதுதான் அடையாளம். அழைத்தவர் ஒரு நாளும் உன்னை மறக்க மாட்டார். தரிசனம் தந்தவர் மறவா. தாங்கியே நடத்திட மறவா. தரிசனம் தந்தவர் மறவா. தாங்கியே நடத்திட மறவா. எப்பக்கம் நெருக்கம்
உன்னை சூழ்ந்த போதும் எலியாவின் தேவன் உன்னை மறவா. எப்பக்கம் நெருக்கம் உன்னை சூழ்ந்த போதும் எலியாவின் தேவன் உன்னை மறவா. எலியாவின் தேவன் உன்னை மறவா. எலியாவின் தேவன் உன்னை மறவா. ஹல்லேலூயா. உன் தேவன் உன்னை மறக்கிறதில்லை. உன் தரிசனத்தை மறுபடியும் புதுப்பி. உனக்கு இருக்கிற இந்த பலன் போதும். 5000 பேருக்கு உணவு கொடுக்க தேவனுக்கு 5 அப்பம் 2 மீன். ஆண்டவர் அவர்களை பார்த்து கேட்டது, உன்னிடத்தில் இருக்கிறது என்ன? உன்னிடத்தில் ஒரு சின்ன சபை தான் இருக்குதா? தேவன் அதைத்தான் விரும்புகிறார். உங்களிடத்தில் சின்ன தாளந்து இருக்குதா? அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கிறார், உங்களிடத்தில் இருக்கிறது என்ன? அதை என்னிடத்தில் கொண்டு வா, நான் அதை பெருக பண்ணுவேன். பெரிய காரியங்களை பார்த்து சோர்ந்து போகாது. ஐயோ, என்னால இவ்வளவு பணம் செலவழிக்க முடியாது, இவ்வளவு காரியம் என்னாலே முதலிட முடியாது. Don't worry about that. ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறாரு, உங்களிடத்தில் இருக்கிறது என்ன? அதை அவர் பெருக பண்ணுவார். Praise the Lord. இந்த வேளையிலும், ஆராதனை வேளையிலும் கர்த்தர் உங்களோடு பேசியிருப்பார், இடைப்பட்டிருப்பார். நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் சாட்சிகளை பதிவு செய்யுங்கள். உங்கள் சாட்சிகள் எங்களை உற்சாகப்படுத்தும். இன்னும் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு இந்த பாடல்கள், இந்த ஆராதனைகள் ஆசீர்வாதமாய் அமையட்டும். கர்த்தர் உங்களையும், உங்கள் குடும்பத்தையும், உங்கள் ஊழியத்தையும், உங்கள் எதிர்காலத்தையும் கர்த்தர் உங்கள் நடுவில் இருந்து ஆசீர்வாதமாக்கி தருவாராக. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Amen. Amen. Amen.